வணக்கம் மக்களே! நேத்து நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல பல நண்பர்கள் அவர்களுடைய ஆதரவான கருத்துக்கள பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்த பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியா இருந்தது. ஸோ அந்த ஆதரவான கருத்துக்கள தந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றிய சொல்லிக்கிறேன். பல நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100, 125 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருந்தது. எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்தேன். அதுலயும் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் கமெண்ட்டையும் நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு மைண்டே அப்படியே ரொம்பவே ஃப்ரெஷ் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். நேத்து அந்த பதிவை நான் போடும்போது ரியலா நான் ரொம்பவே ஒரு குழப்பத்தில தான் இருந்தேன். நான் நேத்து பேசின வீடியோவ பார்க்கும்போதும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் குழப்பிட்டு தான் இருந்திருப்பேன். பட் இன்னைக்கு அந்த மாரி இல்ல. கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ திரும்ப நம்ம பழையபடி ஆரம்பிக்கலாம். பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம பல வெற்றிய குடுத்துருக்கோம். ஸோ தோல்விகளையும் குடுத்துருக்கோம். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தொடர்ந்து நான் பண்ண வெற்றிகள பிரைஸ் பண்ணிட்டே இருக்கல. நான் பாருங்க இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் இப்படி ஏறிருச்சு, அப்படி ஏறிருச்சுன்ட்டு தொடர்ந்து பேசல. மேபி அந்த மாரி நான் தொடர்ந்து ஆரம்பத்திலருந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கும் இந்நேரம் நெறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட இருக்கு. நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் போர்ட்ஃபோலியோல வாங்குன பங்குகள் அப்பவும் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தான். அதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். பிரைவேட்டா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இனி நம்ம புதுசா போவோம். பழைய காலம் அது அப்படியே போகட்டும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாரி அதுக்கு முன்னாடி இந்த வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, அது என்னோட போகட்டும். அது உங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நான் ஃபோக்கஸ் பண்றத இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ எந்த இடத்துலயும் அத நீங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல. ஸோ நான் பண்ற பிளான அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்குறதும், வாங்காததும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம். உங்கள வாங்க வைப்பது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் நண்பர்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதே மாரி நண்பர்கள் கேட்ட சில கேள்வியும் இருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்டேட்குள்ள போலாம். அதில இந்த அலுமினியம் பார்த்தீங்கன்னா, புது ஒரு உச்சத்த தொட்டிருக்கு. இதனால ஹிண்டால்கோ, நால்கோ இந்த மாரியான பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இது எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப கோல்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சில்வர் அது இப்போ பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணி ஒரு சரிவ சந்திச்சுட்டு இருக்கு. ஆனா, இப்போ எல்லா அசெட்டும் அதாவது எல்லா மெட்டலும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கோல்டு லைட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சறுக்கல சந்திச்சுட்டு இருக்கு. பட் ஒரு ஸ்டாண்டிங்க போட்டிருக்கு. சரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா, இப்போ ஒரு கமெண்ட் எல்லாம் நேத்து நான் பார்த்தேன். அதுல சில்வர நான் வாங்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது சில்வர் பீஸா வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். சில்வர் பீஸ நம்ம என்னைக்கு வாங்குனோம்? ஸோ எப்ப ஆபத்து இல்ல, எப்போ ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ ரீசென்ட்டா கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 180 வரைக்கும் போயிட்டு, இப்போ ஒரு 140 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த சில்வரா இருக்கட்டும், இல்ல கோல்டா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டலா இருக்கட்டும். பட் இது 2 தான் முக்கியமான மெட்டல். ஸோ இது 2யும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா லாங் டெர்ம்க்காக தான் நம்ம இத வாங்கணுமே தவிர, இடைப்பட்ட டைம்ல கிடைக்கக்கூடிய லாபத்துக்காக நம்ம இத புடிச்சோம்னா, கண்டிப்பா அதுல ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ கோல்டுனா நம்ம அது லாங் டெர்ம்க்கு வாங்கி வச்சுட்டு கோல்டெல்லாம் மறந்துறணும். எப்படி நம்ம ஒரு வீட்ட வாங்கி வச்சுட்டு, ஸோ அத நம்ம கையில இருக்கக்கூடிய ரொக்க பணமா நினைக்காம, நம்ம அதுல வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அந்த மாரி தான் கோல்டையும் வச்சுக்கணும். ஸோ என்னைக்கு ஒரு கஷ்ட காலம் வருதோ, அன்னைக்கு இந்த கோல்ட அடமானம் வைக்கிறக்கு ட்ரை பண்ணணும். அத விட்டுட்டு நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த கோல்ட வாங்கி தான் நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஹார்ஷா இருக்கலாம். பட் இதுதான் உண்மையும் கூட. ஸோ கோல்டு வாங்குங்க தப்பே இல்ல. பட் கோல்ட வச்சு தான் என் போர்ட்ஃபோலியோவ தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நெனச்சா, ஸோ அது தவறான ஒரு முடிவு. ஸ்டாக் மார்க்கெட்ல ஸோ நம்ம மார்க்கெட்ல இப்படி தொடர்ந்து ஒரு பயணத்த பண்றோம். ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்க போறோம். ஸோ கோல்ட வச்சு நம்மளால கம்ப்ளீட்டா ஹெட்ஜ் பண்ண முடியாது. நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெரிய சைஸா இருக்கும். அத வெறும் கோல்டு மட்டும் ஹெட்ஜ் பண்ணுமான்னு கேட்டா, டெஃபினட்டா முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு ரூ. 30,00,000 போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம். ஸோ இந்த ரூ. 30,00,000 போர்ட்ஃபோலியோ ஒரு பெரிய சர்க்கிள சந்திக்கும்போது, அத ஹெட்ஜ் பண்ற அளவுக்கான கோல்டு நம்ம கிட்ட இருக்குமா? ஸோ 15,00,000 10,00,000க்கு இல்ல அட்லீஸ்ட் ஒரு 8,00,000க்கு நம்மளால கோல்ட போர்ட்ஃபோலியோல
போர்ட்ஃபோலியோல வச்சிருக்க முடியுமான்னு கேட்டா, என்னால வந்து வைக்க முடியாது. ஸோ கோல்டுக்கு தனியா வைங்க. பிசிக்கல் கோல்டு பீஸ் வாங்குங்க. நல்ல ரேட் வரும்போது வித்து போட்டு நம்ம திரும்ப பிசிக்கல் கோல்டுக்கு போலாம். இல்ல கோல்டு காயினுக்கு போலாம். சக்திக்குட்பட்ட மாரி வாங்கலாம். பட் கோல்ட வாங்கி தான் பணக்காரன் ஆகணும்னு நெனச்சா, டெஃபினட்டா வந்து முடியாதுங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய ஒரு மெட்டல். ஸோ பீக்ல வாங்குறது கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், தயவு செஞ்சு வந்து தவிர்த்துருங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெட்டல், இந்த அலுமினியம், காப்பர் எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் கிடக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதெல்லாம் ஏறுது அப்படின்ட்டு நம்ம ஹிண்டால்கோவ வாங்குறது, இல்ல நால்கோவ வாங்குறது, இல்ல வேதாந்தாவ வாங்குறதுன்ட்டு ஒரு முடிவ நம்ம எடுத்தோம்னா, அது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவா இருக்கும். இந்த ஸ்டாக் அதாவது நால்கோ அந்த டைம்ல நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ நால்கோ அண்ட் ஹிண்டால்கோ 2மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஹிண்டால்கோ ஒரு ரூ. 300 இல்ல ரூ. 300க்கு கீழ இருந்ததுன்னு நான் நெனைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல. நால்கோ அந்த டைம்ல ஒரு ரூ. 75 கிட்ட இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அப்ப அட்ராக்டிவா இருந்தது. அப்ப ஹிண்டால்கோவும் நல்ல வாய்ப்ப குடுத்தது. பட் என்னுடைய சாய்ஸ் நால்கோவா இருந்தது. சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருக்கு. பட் இப்ப போய் நம்ம இதெல்லாம் வாங்கணும்னா, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அடி நம்ம போர்ட்ஃபோலியோல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி இடத்துல இருந்து நீங்க தள்ளி இருக்கணும். நம்ம நண்பர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருங்க. மார்க்கெட்ல எப்பனாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அவசரம் மட்டும் படாம பொறுமையா வந்து காய்கள நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது எஸ்பிஐ கார்ட் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. இந்த குவார்ட்டர்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது இவங்களுடைய லாபம் ஒரு 10% வந்து உயர்ந்திருக்கலாம். இருந்தாலும் கடந்த காலாண்டு கூடலாம் கம்பேர் பண்ணுனா, இது ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இந்த எஸ்பிஐ கார்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய ஃபீ இன்கம் நல்லா ஏறியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஏறியிருக்கு. ஸோ இது 2ம் தான் மெயினான ஒரு இன்கம் இந்த கிரெடிட் கார்ட் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கி. ஸோ ஃபீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கலெக்ட் பண்றாங்களோ, ஏன்னா கண்டிப்பா அவங்க ஃபீஸ போட்டு தான் வந்து நம்மள ஏமாத்தவே போறானுங்க. ஸோ நீ இப்படி லேட்டா கட்டிட்ட, அப்படி லேட்டா கட்டிட்டன்னு ஃபீஸ வந்து போடத்தான் போறாங்க. அது போக கிரெடிட் கார்ட்ல எவ்வளோ வட்டி வாங்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ இந்த கிரெடிட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கார்டுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கிரெடிட் காஸ்ட் குறைக்கிறனால என்ன ஒரு லாபம்னா, அவங்க வாங்கக்கூடிய கடன் கம்மியா இருக்கும். பட் நமக்கு கொடுக்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னா, மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் குடுப்பாங்க. ஸோ இது எஸ்பிஐ கார்டுக்கு ஒரு நல்ல செய்தி. பட் இந்த எஸ்பிஐ கார்டெல்லாம் ஒரு ஸ்விங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ரூ. 700 கீழ வந்ததுன்னா நம்ம இத ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இந்த எஸ்பிஐ கார்ட்ல இல்லங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா, இப்போ என்ஜினியர்ஸ் இந்தியா கூட வந்து ஒரு 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 கொலாபரேஷன் வந்து பண்றாங்க. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. இது மூலம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்ல இருந்து சிந்தெடிக் கேஸ வந்து உருவாக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கோல் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிட்டயே கோல் ஃபீல்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து வரக்கூடிய கோல வச்சு தான் இந்த அ நேச்சுரல் கேஸை வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை வச்சு அவங்களுடைய கேஸ் பிளான்ட்டை வந்து இயக்க போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபெசிலிட்டி கோல் டு கேஸ் ஃபெசிலிட்டியை வந்து இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கரண்ட்டாக என்டிபிசிக்கு எப்படியும் ஒரு 84 ஜிகாவாட் இருக்கும். 4ல் 1 பங்கு இந்தியாவோட பவர் தேவையை பார்த்தீங்கன்னா, இந்த என்டிபிசி நிறுவனம் தான் வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு 33 ஜிகாவாட் கிட்ட பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது போக இன்னொரு 60 ஜிகாவாட்க்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நியூக்ளியர் அண்ட் ரெனியூவபிள்னு எல்லாமே வந்து அடங்கும். ஸோ இதுதான் என்டிபிசியோட இப்போ இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ. ஃப்யூச்சரில் வரக்கூடிய போர்ட்ஃபோலியோவா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கிய நிறுவனம், முன்னணி நிறுவனம், லாங் டேர்மில் பவரோட தேவை தொடர்ந்து நம்ம நாட்டில் அதிகமாயிட்டே தான் வந்து இருக்க போகுது. அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது சும்மா 1, 2ன்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நான் அப்படி தான் பண்ணிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு ₹180 முன்னாடி வாங்கினது. திரும்ப பார்த்தீங்கன்னா 330க்கு கீழே வாங்கியிருக்கேன். 300 ரீச் பண்ணும்போது வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். இதுவும் ஒரு லார்ஜ் கேப் பங்கு. லாங் டேர்மில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட. அடுத்தது லென்ஸ்கார்ட் ஐபிஓ இப்போ வரப்போகுது. இந்த ஐபிஓவை முன்னிட்டு தமானி பார்த்தீங்கன்னா, அந்த டிமார்ட்டோட ஓனர் வந்து ஒரு 90 கோடி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வரதுக்கு முன்னாடியே லென்ஸ்கார்ட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ வரட்டும். இந்த ஐபிஓவில் எல்ஜி
மாரி ஒரு கல்லா கட்ட முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி அப்படி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்பவே அக்கவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட அக்கவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லாரோட அக்கவுண்ட்லயும் ஒவ்வொரு லாட் போடுறதுக்கு நம்ம தயாரா வந்து இருப்போம். பட் எவ்வளோதான் போட்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாரி லக் இருந்தா தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ஐபிஓ மேபி ஒரு நல்ல ஜிஎம்பி இருக்கு அப்படின்னாலும், நெறையா அக்கவுண்ட்ல அப்ளை பண்ணாலும் இந்த ஐபிஓ கிடைக்காது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஒரு ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சில குறிப்பிட்ட காலத்துக்கு ஏத்த மாரி. அந்த மாரி கிடைச்சது தான் எல்ஜி. பட் கிடைக்குமா? ஒருக்கா சும்மா வந்து வீசி பார்ப்போம். கிடைச்சா லக்கு. இல்லைன்னா போயிட்டு போகுது அப்படின்ட்டு நம்ம விட்டுறலாம். ஸோ அடுத்தது கோடக் பேங்கோட கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது போக இன்னைக்கு இவங்களோட ரிசல்ட் இருக்கு. வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். பட் இத நான் வந்து ஃபுல்லா செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு அந்த அப்டேட்ட உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். இப்ப என்னன்னா, இந்த ஐடிபிஐ பேங்க்க வாங்குறதுக்கு கோடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மும்முரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நாட்ட டொமஸ்டிக்க பொறுத்தவரைக்கும் டொமஸ்டிக்கா கோடாக் பேங்க் மட்டும் தான் இந்த ஐடிபிஐ பேங்க்க வாங்குறதுக்கான ஒரு ஆர்வத்த வச்சிருக்காங்க. அதே மாரி குளோபலா சில பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க. பட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சின்ன சின்ன பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பண முதலைகள் வாய்க்குள்ள போய் விழுந்துட்டு இருக்கு. அப்படிதான் ஆர்பிஎல் போய் விழுகுது. ஸோ பிளாக்ஸ்டோன் ஒரு 10% ஸ்டேக்க இந்த ஃபெடரல் பேங்க்ல வாங்குறாங்க. ஐடிஎஃப்சில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு பண்றாங்க. ஸோ அவ்வளோதான். சின்ன பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கி முழுங்கிருவாங்க. ஸோ பெரிய பேங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க கையில தான் இருக்கு. ஸோ எதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அடிச்சு தூக்கி வாங்கிட்டு போயிடுறான். ஸோ பிஎஸ்யூ பேங்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. மேபி இந்த இடத்துலயும் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. டைரக்ட்டா எஃப்டிஐ வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவ்வளோதான். பிஎஸ்யூ பேங்க்கையும் வாங்கி பெரிய பண முதலைகள் முழுங்கிருவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கோடாக் பேங்க் இந்த ஐடிபிஐய வாங்குறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அதே மாரி ஈவினிங் இதோட ரிசல்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஸோ எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்ஐசி பார்த்தீங்கன்னா, டாடா கன்சியூமர் அண்ட் டாபர் 2லயுமே வந்து ஒரு 2% கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இதில டாடா கன்சியூமர் பார்க்கும்போது ஜூலைலேருந்து இப்போ செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முதலீடு வந்து பண்ணி தான் இந்த 2% ஸ்டேக்கா வாங்கியிருக்காங்க. டாபர் பார்க்கும்போது பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான பங்குகள வந்து இந்த 2லயுமே வாங்கியிருக்காங்க. 2மே பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இதில டாபர் கூட பரவால்ல. பட் டாடா கன்சியூமர் கொஞ்சம் ரொம்பவே ஓவர் வேல்யூட் ஒரு ஸ்டாக் தான். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இப்போ எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. எல்ஐசி வாங்குறான் அப்படின்ட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒவ்வொரு இடத்துல லீடர்ஷிப் பொசிஷனா இருக்கக்கூடிய பங்குகள் வந்து கிடைச்சிருக்கு. ஹேப்பியாவும் இருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எஃப்எம்சிஜி பங்குகள் அடுத்தடுத்து ரிசல்ட் வரும்போது ஒரு சரிவை சந்திச்சதுன்னா, எஃப்எம்சிஜி இடிஎஃப் மேபி நமக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுக்கலாம். ஸோ அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மேபி அந்த எஃப்எம்சிஜி இடிஎஃப்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு உண்டாகுது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ முதல் கட்டமா ஓரளவு ஒரு சின்ன ஒரு லம்ப் வந்து பண்ணிட்டு தொடர்ந்து வந்து சிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கேன். இது எஃப்எம்சிஜி இடிஎஃப் பொறுத்தவரைக்கும் என்னோட பிளான். பட் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் நான் எடுக்க போறதில்ல. ஸோ ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரேஞ்ச் வரும்போது, நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பிஎன்ஜி பத்தி, அதாவது ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். ஸோ குளோபல் ஸ்டாக்கு இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இறக்கத்துல தான் வந்து நின்னுட்டுருக்கு. ஸோ இந்த பங்க நம்ம நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இத வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு டைமே வந்து கிடைக்கல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ ஓரளவு வந்து நான் இத பார்த்துருக்கேன். இன்னும் கம்ப்ளீட்டாலாம் வந்து கூட நான் ஸ்டடி பண்ணல. பட் ஒரு மேலோட்டமா பார்த்ததுல இப்போ இவங்களுடைய ரிசல்ட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ இது சரியான நேரமா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி வந்து நம்ம இந்துஸ்தான் யூனிலீவர வந்து பார்க்குறோமோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களும் பல ப்ராடக்ட்ல வந்து ஓரளவு முன்னணி இடத்துல இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் நல்ல ஒரு பாப்புலரான ப்ராடக்ட்ன்னு பார்த்தா, ஸோ பேம்பர்ஸ் இருக்கு. அதே மாரி விக்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பாப்புலரான ப்ராடக்ட்டா இருக்கு. ஓலே இருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கு, ஸோ டைடு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேண்டீன் இருக்கு. ஸோ இந்த மாரி பல ப்ராடக்ட் இருக்கு. விஸ்பர் இந்த மாரியான சில முக்கியமான ப்ராடக்ட்ஸு. ஸோ அந்த மாரி ஐட்டத்தில இவங்களுடைய இந்த பிராண்ட சொன்னா தான் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஜி வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இப்ப யூனிலிவர் கூட கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு மார்ஜின்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிலிவரோட ரெவென்யூ பிஎன்ஜிய விட அதிகமா இருந்தாலும், மார்ஜின் அண்ட் பேட் பார்க்கும்போது பிஎன்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலன்ட்டா இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்க மார்ஜின் நல்லாவே உயர்ந்துட்டு இருக்கு. இந்த காலாண்டுல அனலிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண எஸ்டிமேஷன விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிஎன்ஜி குடுத்திருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போது $22 பில்லியன் வந்து தாண்டியிருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது $4.8 பில்லியன் வந்து
பேட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பங்குக்கு இபிஎஸ் என்னவா இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு $1.95 இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இவங்க குடுத்தது 1.99 இருக்கு. $1.99 கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல பார்க்கும்போது 31% இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பிஎன்ஜியோட டெக்னிக்கல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஒரு இறக்கத்தில தான் இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. 1 வருஷமா தொடர்ந்து சரிவ பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு இருக்கு. ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, ஸோ இப்போ இந்த அலிபாபா அதையும் வந்து நான் லேட்டா தான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ லேட்டா டிஸ்கஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு அது கொஞ்சம் நாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கசகசன்னு போயிருச்சு. 80, 90, $90, $100 கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த அலிபாபா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 180, $190 வரைக்கும் போயிட்டு, இப்போ ஒரு $160 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் அலிபாபா கதை வேற. ஸோ நம்ம பிஎன்ஜியோட கதை வேற. 2யும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஸோ அது ஒரு ஏஐ பூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸா அலிபாபா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. நம்ம ரொம்ப வேகமான ஒரு குரோத்த இந்த எஃப்எம்சிஜில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பிரேக் அவுட் லெவலா ஒரு $158 கிட்ட வந்து இருக்கு. ஸோ மேபி அந்த பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் லேட்டா பார்த்த பங்கு. ஸோ நண்பர் கேட்ட பங்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பை கொடுக்கல. அது அங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. ஒரு $190 கிட்ட இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த பங்கும் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று ஒரு 158 இல்லை இப்போ கூட நம்ம இதை தொடர்ந்து வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பங்குகளா வாங்கி நம்ம ஹோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இது ஒரு நல்ல பங்கு தான். நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுடையது. நான் சொன்னேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி யாரும் வந்து வாங்கிடாதீங்க. நீ சொன்னது தான் நான் இன்னைக்கு வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஏன்னா இது ஒரு எஃப்எம்சிஜி பங்கு. ஸோ இதோட மூவ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒன்று இந்த இடத்துல ஒரு 142 இல்ல ஒரு $145 கிட்ட வரும்போது கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நான் ஸ்லோவா பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்ப இருந்தே அக்யூமுலேட் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த பிஎன்ஜிய பொறுத்தவரைக்கும் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு 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 வியூ பாயிண்ட்டா வந்து இருக்கே தவிர, ஸோ இது வந்து உங்களே டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஸோ உங்களுடைய டெசிஷன நீங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறத டெஃபினட்டா வந்து புரிஞ்சுட்டு செயல்படுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏஎம்டி கண்ணுக்குள்ள வந்து பட்டுச்சு. இதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் மிஸ் பண்ண ஒரு பங்கு. நான் வந்து இந்த ஏஎம்டிய வந்து அரவுண்ட் ஒரு $70க்கு கீழ $70 கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎம்டி வந்து வரல. ஸோ ஏன்னா இது நல்ல ஒரு கீழ உடைச்சிட்டு வந்துச்சு. எல்லா சப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா, உடைச்சு எறிஞ்சிட்டு கீழ வந்தது. ஸோ $70 ஒரு அருமையான லெவலா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்கேருந்து அது வரதுக்கு முன்னாடியே ஒரு ரெக்கவர குடுத்து இப்போ எங்கேயோ வந்து போயிருச்சு. அரவுண்ட் ஒரு $80 கிட்ட இருந்தது. இப்போ $250 கிட்ட இருக்கு. 2 மடங்கு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎம்டி வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பட் இதில இந்த மாரி ஏற்றம் வரும் அப்படின்ட்டு யூகிக்க முடியாது. அதுவும் இல்லாம ஸோ இதில திடீர்னு செய்திகள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. குறிப்பா இந்த இவங்களோட செய்தி, இந்த ஓப்பன் ஏஐயோட செய்தி வந்ததும் தான் இந்த பங்கு ஒரே தூக்கா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருச்சு. 160, $150 கிட்ட இருந்தது. இப்போ $250 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே பார்ப்போம். பட் இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் எப்ப என்ன வேணா வந்து நடக்கலாம். இப்ப NVIDIAவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியா ஏஎம்டி அமையுங்கிற மாரியான பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் எது வேணா நடக்கலாம். ரஷ் பண்ணாதீங்க. ஸோ பொறுமையா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பெஸ்ட்டான இடத்துல வரும். ஸோ டெக்னாலஜி பங்கு இந்த மாரி ஏஐ பங்க வாங்கி தான் பண்ணணுன்ட்டு இல்ல. இது நாளைக்கு ஏதாவது ஒரு பபிள் ஏஐ அப்படி இப்படின்ட்டானேன்னா இதெல்லாம் திரும்ப தலைகுப்புற விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஓவர் ஹைப்ல இருக்கக்கூடிய பங்குகளாகவும் இந்த சிப் கம்பெனிஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம மற்ற இடத்துல கூட பொறுமையா வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு, இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!